டிஸ்க்ளைமர் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முந்தா நாள் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்குது. முந்தா நாள் அந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க. நேத்திக்கு வந்து போலீஸ் வந்து அந்த பொண்ணு இறந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்றாங்க. நேத்திக்கு நைட்டு ப்ரொடெஸ்ட் நடக்குது. நேத்திக்கு நைட் வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ண முடியும். பேசுவேன். இது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனை மக்களுக்கு வந்தாலும் அது ஒரு பேசு பொருளா மாத்தணும்னாலோ இல்ல இருக்குது அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் தேவைனாலோ என்னைக்குமே அந்த கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணுவேங்கிற ஒரு அஷூரன்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் என்னைக்குமே ஒரு கட்சி தாங்க. எனக்கு பிடிச்சவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் என்னைக்குமே ஒரு கட்சி தான், மக்களோட பக்கம். பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நான் பேசுவேன். 3 கவர்மெண்ட் நான் பேசுறப்ப இருந்திருக்கு. ஏடிஎம்கேல இருந்த பிரச்சனையை பேசியிருக்கேன், டிஎம்கேல இருந்த பிரச்சனையை பேசியிருக்கேன். இப்போ டிவிகேல இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு வீடியோல நீங்க பாப்பீங்க. எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ், ஐ வில் லெட் பீப்புள் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த அஷூரன்ஸ் என்னைக்குமே கொடுக்கும். அது வந்து எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலும் நான் வந்து பேசுவேன் அப்படின்றப்பல, அதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சியில் இருந்தாலும் நான் பேசுவேன் அப்படின்றப்பல, டிவிக்கு ஆட்சி வந்து நீங்க வந்து எப்ப பேசுனீங்க? முந்தா நாள். அது நான் முந்தா நாள் 3 நாளுக்கு அப்புறம் போட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? வந்து முந்தா நாள்னா அப்ப 4 நாள் கழிச்சு தான் இவர் வந்து வீடியோ வந்து பொறிமா வந்து போடுவார். என்ன காரணம்? அண்ணோட ஆட்சி வந்து கெட்ட பேர் ஏற்படுத்த கூடாதுங்க. அண்ணன் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க போறாருல, நம்ம வந்து பேசக்கூடாது. அப்ப என்ன காரணம்? அப்ப எது வந்து ஒண்ணு வந்து பேசக்கூடாதுன்னு தடுக்குதுன்னா, ரூட் மாஃபியா ஜெகதீஷ் போட்ட எலும்பு துண்டுல அந்த எலும்பு துண்டு தான் பார்த்தனா பேச விடாம கடிச்சிருக்குது.